தவைக்கா தரப்பு அவங்களா ஒரு சோஷியல் மீடியா குரூப்பை வச்சுக்கிட்டு வரிசையாக தகவல்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. யாரை கேட்டாலும் தவைக்கா தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற எல்லாமே தகவல்கள் தான் வச்சுக்கலாம். ஏன்னா எதிர்பார்த்த அளவுக்கு எங்கே நம்பர்ஸ் கிடைக்காது போல் இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வந்துருச்சு. அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி விஜய் பார்த்து பேசும்போது எல்லாத்தையும் நிர்வாகிகள் எல்லாத்துலேயும் சாதாரணமாக எப்படி இருந்துச்சு எலெக்ஷன் அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. பட் இன்றைக்கி அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. சிஎம் திருச்சி, நாமக்கல் இந்த மாதிரி சில ஏரியாக்களில், ஈரோடு இந்த மாதிரி ஏரியாக்களில் கட்சிக்குள்ள சில சின்ன சலசலப்புகள்லாம் இருந்திருக்குது. இதெல்லாம் கூட சிஎம் கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. மீண்டும் இன்றைக்கி செந்தில் பாலாஜிகிட்ட கூப்பிட்டு பர்சன்டேஜ் ஓட்டிங் உங்களுக்கு எது ப்ளஸ்ஸாக இருக்குது, நீங்கள் கணிசமாக வாக்குகள் வாங்குவீங்க, வெற்றி பெறுவீங்களா இல்லையாங்கிறது விஜய்க்கும் கூட அவர் ஒரு டீம் வச்சுருக்காருல்ல, அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல நீ உண்மையிலே எத்தனை ஜெயிக்க முடியும்னு. ஏன்னா ஆதவார்ஜன் மாதிரி, குஷி ஆனந்த் மாதிரி எதோ பேசிகிட்டு இருக்கலாம். நடைமுறை சாத்தியம் என்ன நடக்க போகுதுங்கிறது விஜய் இது கூட தெரியலன்னா ஒரு பெரிய தலைவராக. ஈதமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஈதமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் வைக்கம். வணக்கம் சார். இப்போ தேர்தல் முடிஞ்ச தருவாயில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். எக்ஸிட் போலும் வந்துருச்சு. ஓரளவு இந்த எக்ஸிட் போல் திசையை காட்டிருச்சு, இப்படி தான் இருக்க போகுது ரிசல்ட்டு அப்படின்ற மாதிரிட்டு. எக்ஸாக்ட் ரிசல்ட் நம்ம மே 4 தான் தெரிய போகுது. இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருவாயில் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா அறிவாலயத்தில் தங்களுடைய அமைச்சர்கள், குறிப்பாக கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்களும் இன்னும் சில அமைச்சர்களையும் அழைத்து முதல்வர் அவர்கள் வெற்றி வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றியான ஆலோசனை ஈடுபட்டு முடித்திருக்கிறாரு. அதே சமயத்தில் சைமல்டேனியஸாக பனையூர்லேயும் இன்னைக்கு மீட்டிங் நடந்திருக்கு. யார் என்னென்ன அமைச்சரவையில் இடம்பெற போகிறாங்க, நீங்கள் இந்தந்த அமைச்சர் அப்படின்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி நமக்கு வெளியே தகவல்களாக சொல்லப்பட்டு வருது. ஏன்னா தகவலாக தானே வரும், எதுவுமே அஃபிஷியலாக சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ விஜய் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு ஆலோசனை, இன்னொரு பக்கம் அறிவாலயத்தில் ஆலோசனை போயிட்டு இருக்கு, சூடாக போய்கிட்டு இருக்கு. மே 4 தான் ரிசல்ட் வரப்போகுது. எப்படி பார்க்குறீங்க இந்த 2 அணு? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நீங்கள் இந்த பனையூர் மீட்டிங் எப்படி இருக்கும், எதுக்கான மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உண்மை என்னென்னா 234 வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தினார் விஜயை தாண்டி. அவர் 234 தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணலை. அவர் வேட்பாளரை கூட அவர் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவர் காரணம் என்னன்னா ஒரு திட்டமிடாத ஒரு பிரச்சார பயணம் அவரது. திடீர்னு கடலூர் அப்படிம்பாங்க, கடலூர் ரத்து, விழுப்புரம் ரத்து, இப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருந்தது. இதன் தொடர்ச்சியாக தான் நீங்கள் அவர் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போலில் இருக்கட்டும், எல்லாத்தையுமே தவைக்கா தரப்பு அவங்களா ஒரு சோஷியல் மீடியா குரூப்பை வச்சுக்கிட்டு வரிசையாக தகவல்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. 180+ அப்படிங்கிற ஒரு கடவுளை. காரணம் என்னென்னா அலையலையாக மக்கள் போய் தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, யாரை கேட்டாலும் தாவேக்கா தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற எல்லாமே தகவல்கள் தான் வச்சுக்கலாம். இந்த தகவலை வச்சுட்டு அவங்களே உள்ள ஒரு முடிவு பண்ணி 180+ தாவேக்கா இண்டிவிஜுவல் அப்படிங்கிற மாதிரியும், யார் முதல்வர், யார் நிதியமைச்சர், உயர்கல்வி அமைச்சர் யாருன்னு அவங்களே ஒரு முடிவு பண்ணி ஒரு 39 அமைச்சரையும் போட்டாங்க. இந்த ஒரு நிலையில் தான் நேற்று எக்ஸிட் போல். பட் மீட்டிங் ஏற்கனவே ஆல்ரெடி 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க மீட்டிங் வாங்க. பட் எக்ஸிட் போல் வந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். ஆக்சிஸை தாண்டி வேறு எந்த ஒரு எக்ஸிட் போல்லையும் தாவேக்காக்கு ஒரு மிகப்பெரிய நம்பர் கொடுக்கல. எல்லாமே 10, 12 இல்லைன்னா சைபர் டு 6 அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் வச்சுக்கல. ஸோ இந்த நிலையில் தான் இன்றைக்கி மீட்டிங் நடந்திருக்கு. பனையூரில் மீட்டிங் நடந்தது. விஜய் எதிர்பார்த்தது ஒரு பெரிய ஒரு உற்சாகமாக எல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாரு. இந்த எக்ஸிட் போல் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அப்செட்டை கொடுத்துருச்சு. ஏன்னா எதிர்பார்த்த அளவுக்கு எங்கே நம்பர்ஸ் கிடைக்காது போல் இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வந்துருச்சு. அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி விஜய் பார்த்து பேசும்போது எல்லாத்தையும் நிர்வாகிகள் எல்லாத்துலேயும் சாதாரணமாக எப்படி இருந்துச்சு எலெக்ஷன் அப்படிங்கிறத கேட்டிருக்காரு.
பட் இன்னைக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி தான் நம்மளுடைய துவக்கம் அப்படிங்கிறத மட்டும் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன். இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறோம் நம்ம. அது அடுத்த கட்டத்துக்கு நம்ம நல்ல இடத்துக்கு கொண்டு போவோம், எதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்னு சொல்லி ஒதுங்கி அனுப்பிட்டார். அதனால் இன்றைக்கி ஒரு மீட்டிங் ஒரு பெரிய பரபரப்பாக இல்லை எதிர்பார்த்த மாதிரி. அதுதான் இந்த எக்ஸிட் போலுடைய அப்செட்டு தான். காரணம் என்னென்னா, அது எல்லாமே அட்லீஸ்ட் அவர் சொன்னது விஜய் வந்து என்ன எதிர்பார்த்தாரு, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட திமுக ஒரு 140 போட்டிங்கன்னா 90 95 நீங்கள் வந்து டிவிகே கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கேக்கு 20-30 வரும்னு எதிர்பார்த்தாரு. பட் கிட்டத்தட்ட ஒரு 11-12 எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட் வந்ததில் ஒரே ஒன்றில் தான் வந்து 2 இடம், 2 எக்ஸிட் போல் மட்டும் தாவேக்காவுக்கு, விஜய்க்கு, அதாவது ஏடிஎம்கேக்கு கூட ஏடிஎம்கேவோட கூடுதலாக கொடுத்துருந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் போட்டிருந்தாங்க. மற்ற ஒரு 8 எக்ஸிட் போலில் இல்லை போட்டிங்கிறது தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். விஜய் இப்போ தான் அவருடைய பிகினராக இருக்கார் அப்படிங்கிறது தெளிவாகவே சொல்லிட்டாங்க. ஸோ இதன் தொடர்ச்சியாக இந்த மீட்டிங்கிறது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இல்லை. ஏன்னா ஏதாவது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் முதல்வராக பதவியேற்கிறேன் எல்லாம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவார் தலைவர் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பில் போனாங்க. பட் ஒன்றும் பெருசாக பேசலை அவர். பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஆனால் என்ன ஒரு நம்பிக்கை, இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது. என்ன கூட்டம்? இல்லை கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையில் தாவேக்கா டீம் இருக்குது. பட் அது சாத்தியம் இல்லைங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். மாற்று அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி 234 கேண்டிடேட் போடுது, அதுவும் ரொம்ப பல கோடிகள் செலவு பண்ணி தன்னை வந்து ஒரு பர்சனல் பிராண்டிங் பண்ணி இப்படி மக்கள் மத்தியில் அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது மூலியமா அந்த மாதிரியான கட்சிகள் வந்து 2ஆம் இடத்திற்கு, குறிப்பாக எதிர்கட்சி வரிசையில் வந்து உட்கார்றதுக்கு, நம்ம அந்த இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் அப்போனண்ட் பார்ட்டியை வந்து அதை காலி பண்ணி அடுத்த இந்த தேர்தலில் நம்ம எதிர்கட்சி, அதுக்கு அடுத்தது ஒரு ஆளுங்கட்சி அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு திரு அன்புமணி ராமதாஸ் 234 கேண்டிடேட் போட்டாங்க. அது ஒரு வடதமிழக கட்சி, குறிப்பாக வன்னியர் சமூகத்துக்கான கட்சின்னு அறியப்பட்டது வந்து 234 கேண்டிடேட் போட்டு நாமளும் எதிர்பார்த்தோம் வன்னியர்கள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு எழுச்சி இருக்கும், வெற்றி பெறுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் திரு அன்புமணி உட்பட எல்லாருமே தோத்தாங்க. பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சு. ஆனால் 5.5% வாக்குகளை பெற்றது இதே ஜான் ஆரோக்கியசாமி தான் பின்னணியில் இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். பிறகு அந்த சட்டமன்ற தேர்தலெல்லாம் முடிஞ்சு பிறகு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறாரு அன்புமணி ராமதாஸ். அதில் ஒரு ஓப்பனாக சொல்கிறாரு, நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம் 2016 ஒரு 40 சீட்டு எதிர்பார்த்தோம் நாங்கள் வெல்லுவோம் அப்படின்னாரு. நமக்கு ஷாக்காக இருந்துச்சு. அவர் முதல்வர் வேட்பாளர்னாரு, நாங்கள் 118 கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னாரு. தேர்தல் பிரச்சாரத்தில் அப்படி பேசினவர் இப்போ ஒரு பேட்டியில் 40 தானா அப்படின்னு நமக்கு ஒரு அப்போவே ஒரு ஷாக்காக இருந்துச்சு. அப்போ கேட்டது சொல்கிறாரு, நாங்கள் அது பிரச்சாரத்தில் நாங்கள் அப்படி தாங்க சொல்லி ஆகணும், நாங்கள் தோப்பண்ணா சொல்லுவோம், நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், 40 சீட் நாங்கள் எதிர்பார்த்தோம், அவ்வளோ நாங்கள் செலவு பண்ணோம், அவ்வளோ இது பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்போ விஜய்க்கும் அதே ஒரு எண்ணம் தானா, இபிஎஸ்ஸை காலி பண்ணிடுவோம், இபிஎஸ் ஒரு வீக்கெண்ட் தலைவராக இருக்காரு, அவரை நம்ம இது பண்ணிட்டோம்னா ஏஐடிஎம்கே முடிஞ்சிடும், ஏஐடிஎம்கேயோட ஸ்பேஸில் நம்ம டிவிகே வந்துடும், இனி டிவிகேவுக்கும் திமுக அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஜான் ஆரோக்கியசாமி கொடுத்துருப்பாரு. 100% அப்படிதான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, மாற்றம் நாங்கள் தான், இவங்க 2 பேருக்கும் மாற்றம் நாங்கள் தான் சொல்லி வந்தவர்கள் பலர். நீங்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா வைகோ ஆரம்பிச்சிருங்க, கமல் வச்சுங்க, விஜயகாந்தை வச்சுங்க, இப்போ நீங்கள் அன்புமணின்னு சொல்கிறீங்க, அன்புமணி வச்சுருங்க. இப்படி சொன்ன காலங்களுக்குலாம் எல்லாம் பெரிய லெவலில் ஒன்றும் அவங்களுக்கு ஆதரவு இல்லை. அதாவது 3வது அணியே நான் வர்றேன், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கு பெரிய லெவல் தேர்தலில் எந்த லெவல் அவங்களுக்கு ஒன்று ஒரு ஓட்டிங் பர்சன்டேஜ் வேணால் இருக்கலாமே ஒழிய வெற்றி இல்லை அவங்களுக்கு. இப்போ அதே சூழ்நிலை தான் இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அது என்னை பொறுத்தவரை விஜய்க்கும் ஒரு அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய வெற்றி 150, 190, அட்லீஸ்ட் 140ங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. இது ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்,
டிஎம்கே வர்சஸ் டிவிகேனுங்கிறத ஸ்லோகனை கொண்டு போவோம். எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஸோ 2031ங்கிறத நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொன்ன மாதிரி ஜான ஆரோக்கியசாமி அந்த டீம் வந்து அதுதான் பண்ணாங்க. பட் அது அவங்களுக்கு ஒரு சக்ஸஸாக தான் நம்ம பார்க்கணும். எப்படி அதிமுக உன்னுடைய இடத்தை அவங்க வந்து அடையிற அளவுக்கு நீங்கள் அது அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கல்ல. நீங்கள் ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க எக்ஸிட் போலில் ஒரு 30 இடங்கள்லையாவது 2வது இடத்துக்கு வரும் டிவிகேன்னு சொல்கிறாங்க. அதே பெரிய சக்ஸஸ் தானே. காரணம் என்னென்னா நீங்கள் வந்து எல்லாமே 75 வருஷம் கட்சி 50 வருஷத்தை தாண்ட கட்சிகள் இருக்கும்போது ஒரு 2.5 வருஷத்தில் வரும் ஒரு கட்சி ஒரு 30 இடங்கள்லையோ 40 இடங்கள்லையோ அட்லீஸ்ட் ஒரு 10 இடங்கள்லையோ ஏடிஎம்கேயை தாண்டி செகண்ட் பொசிஷன் வருதுங்கிறது மிகப்பெரிய விஷயம்தான். அது பெரிய வெற்றி தானே அவங்களுக்கு. ஆளுங்கட்சி அதெல்லாம் அது சொல்லிக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் முதல்வர் ஆயினே ஒவ்வொரு வீடாக வருவேன் ஒவ்வொரு ஊருக்காக வருவேன்னு சொன்னார். புரியுதுங்களா? அது சாத்தியம் இல்லைங்கிறது அவருக்கே தெரிஞ்சிருக்கும். இல்லை ஈவன் பல தொகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தலைமையிலான என்டிஏவுமே ஏடிஎம்கே வந்து 3வது இடத்துக்கு தள்ளிச்சு. ஆமாம், மாற்றம் சொல்லி வரும்போது செகண்டாக வர்றாங்க. அது பெரிய விஷயம்தாங்கிறேன் நான். பட் இதில் என்ன ஒரே ஒரு விஷயம், விஜய்க்கு இன்னும் 5 வருஷம் ஒரு தாக்கு பிடிக்கணும். உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அப்புறம் பாராளுமன்ற தேர்தல் வரும், அதுக்கப்புறம் தான் மீண்டும் சட்டமன்ற தேர்தல் 31 வரும். அது வரைக்கும் இதே மாற்றம்ங்கிற ஒரு மனநிலையில் கூட்டணி சேராமல் அப்படி போனார்னா ஒரு பெரிய சக்ஸஸராக இருப்பார். காரணம் முதல்வராகிறதுக்கு சொல்கிறேன். நீங்கள் கூட்டணின்னு ஒரு மனநிலையில் வரும்போது மீண்டும் ஏடிஎம்கேயாக இருக்கட்டும் வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க வேறு மாதிரி தானே பார்ப்பாங்க. இல்லை சிஎம் நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். விஜய்க்கு அடுத்த லெவலில் உள்ள கட்சிகள் தான் அவரோட சேரும். அவரை முதல்வர்னு இயக்கும் போது ஏடிஎம்கே சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, டிஎம்கே போகிறதுக்கே இல்லை. மற்ற கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் தான் விஜயோட சேரும். பட் அந்த மாதிரி கட்சிகள் போய் பெரிய சக்ஸஸ் கிடைக்குமா அவருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த சூழ்நிலையில் தான் வச்சுக்கிறேன். பட் இன்றைய மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தாவேக்காக்கு ஒரு பெரிய ஒரு எழுச்சியை கொடுக்கவில்லை அப்படிங்கிறது அங்கேருந்து சொல்கிற பார்வை. என்ன நீங்கள் கணிசமாக வாக்குகள் வாங்குவீங்க, வெற்றி பெறுவீங்களா இல்லையாங்கிறது விஜய்க்கும் கூட அவர் ஒரு டீம் வச்சுருக்காருல்ல, அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல நீ உண்மையிலே எத்தனை ஜெயிக்க முடியும்னு. ஏன்னா ஆதவார்ஜன் மாதிரி புஷி ஆனந்த் மாதிரி எது வேணாலும் பேசிகிட்டு இருக்கலாம். நடைமுறை சாத்தியம் என்ன நடக்க போகுதுங்கிறது விஜய் இது கூட தெரியலன்னா ஒரு பெரிய தலைவராக நீங்கள் தொடர முடியாதுங்கிறது என்னுடைய பார்வை. இப்போ அதே சமயத்தில் இப்போ அண்ணா அறிவாலயத்தில் பல அமைச்சர்கள் முதல்வரோடு ஆலோசிச்சிருக்காங்க. திரு செந்தில் பாலாஜி அவர்களும் அதில் வந்து இடம்பெற்றிருக்கிறத குறிப்பிடத்தக்கதாக பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு நடந்த அறிவாலய மீட்டிங்கில் என்ன ஆலோசிக்கப்பட்டது? டெய்லி பேசினார் சிஎம். அது எனக்கே தெரியும். மாவட்ட வாரியாகவும் மாவட்ட வாரியாக மண்டலம் வாரியாக வீக்காக இருக்கிற கேண்டிடேட் முதற்கொண்டு எல்லாத்துலேயும் தொடர்ந்து டச்சில் இருந்தார் சிஎம். ரெகுலராக பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு மேலே சிஎம்முடைய ஃபோன் யாருக்கு வரும். முன்னாடியே உதவியாளர் மூலியமாக பேசிட்டு தலைவர் பேச போகிறாரு, கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க. ஏன்னா எங்கேயாவது ட்ராவலில் இருப்பாங்க, பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க, சிக்னல் இல்லாத ஏரியாவாக இருக்கும், கூட ஆட்கள் இருப்பாங்க. ஸோ வரப்போகிறாரு, நீங்கள் கொஞ்சம் தனியாக வந்துக்கங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுதான் பெரிய டிஎம்கேவுடைய சக்ஸஸுக்கு அது ஒரு காரணம். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுங்கிறது தானே மேட்ரு இருக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். என்ன நடக்குது அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் போட்டியிடும் தொகுதிகள்லாம் டெய்லி டே டு டே வெற்றி தோல்வியெல்லாம் அப்புறம் அதை தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருந்தார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே திருச்சியெல்லாம் 2 அமைச்சர்கள் மகேஷ் அண்டு நேரு சீனியர் மேன் 2 பேருமே கூட்டு சொல்லியிருக்காரு, இனிக்கோவை ஜெயிக்க வச்சுட்டு என்னை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. சரி, அது ஒரு விஷயம் தானே. அவருக்கு அது ஒரு வேட்பாளர் இருக்குது தானே, அதுதானே எதிர்பார்க்குறாங்க. ஒரு தலைவர் கூட சொல்லும் போது தானே ஏன் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு நீ தோற்றுருப்பா என்னமோ பண்ணிட்டு போன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு ஃபாலோ பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கேன். அதே மாதிரி ஜெயிச்சு அன்றைக்கி கரெக்டாக எலெக்ஷன் முடிஞ்சு அன்றைக்கி நைட்டே எல்லாத்தையும் பேசிட்டார். எப்படி இருக்குது போல், எப்படி ஆயிருக்கு, நம்மளுக்கு எத்தனை இது சாதகம் எது. ஈவன் கூட்டணி கட்சி தலைவர்களோட கூட வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசியிருக்காரு. இன்னும் செந்தில் பாலாஜி அவர்களோட கூட அவர் பேசினார்.
35 எத்தனை ஜெயிப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ம். அவர் ஒரு நம்பர் சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி கோயம்புத்தூரில் 10ல் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காரு. ம். 10ல் செந்தில் பாலாஜி 6ன்னு சொல்லியிருக்காரு. ஓ 6 6ன்னு சொல்லியிருக்காரு. 6ன்னு அப்போது தோக்க போகிறது 4 எது எது அப்படின்னு கேட்டிருக்காரு. ம். ஏன் ஜெயிக்க போகிறதுங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா பெண் டீமு போலீஸ் டீம்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 8ன்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணார் செந்தில் பாலாஜி, எடுத்த உடனே அதிகமாக சொல்லிவிட்டு நடக்கலைன்னா சரியாக இருக்காது. ஒரு தலைவர்கிட்ட நீங்கள் பேசும்போது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விட்டுட்டு பிறகு அது நடக்காம போகும்போது நம்ம மீதான ஒரு நம்பகத்தன்மை கேள்விக்குறியா தப்பாக போயிடும். அதனால் அவர் என்ன பண்ணார், 6ன்னொடனே சரி எது நம்மளுக்கு வராதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ நீங்கள் எதை சொல்லுவீங்க? உண்மையான தோக்கக்கூடிய தொகுதிகளை சொல்லிட்டு ஏன் இந்த தொகுதி ஜெயிக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, ஏன் தோக்குறீங்க அந்த தொகுதி அப்படின்னு அடுத்த கேள்வி. ஸோ இந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் வந்து பக்காவாக பண்ணிட்டாரு. பட் இங்கே சில இடங்களில் வந்து பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் கூட இன்றைக்கி சிஎம் வந்து திருச்சி, நாமக்கல் இந்த மாதிரி சில ஏரியாக்களில், ஈரோடு இந்த மாதிரி ஏரியாக்களில் கட்சிக்குள்ள சில சின்ன சலசலப்புகள்லாம் இருந்திருக்குது. ஏன்னா நிர்வாகிகள் ஒரு வருத்தத்தில் ஒரு பிரச்சனை போக மாட்டார், அவங்களோட தேர்தல் பிரச்சாரம் போக மாட்டாங்க, என்ன கண்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் கூட சிஎம் கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. மீண்டும் இன்றைக்கி செந்தில் பாலாஜிகிட்ட கூப்பிட்டு பர்சன்டேஜ் ஓட்டிங் உங்களுக்கு எது ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா அங்கே அவங்க பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இந்த 35 தொகுதி செந்தில் பாலாஜிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் நீங்கள் கொங்கு நாடு மக்கள் கட்சி இருக்குது, அது ஒன்று இருக்குது. அது ஒரு தொகுதி போட்டி. ஆமாம், பொள்ளாச்சி அங்கே தான் இருக்கிறாங்க எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். திருச்செங்கோடு அவங்க தான் பார்க்குறாங்க. ஸோ இது இருக்குது. அதே மாதிரி காங்கிரஸ் அங்கே இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. எப்படி இருக்குது கூட்டணி கட்சிகளுக்கு எது ப்ளஸ், நம்மளுக்கு மைனஸ் எது இருக்குது அப்படிங்கிறதுல விடாவரியாக கேட்டிருக்காரு. பட் திமுக ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மீட்டிங்கிறது கிட்டத்தட்ட அவங்க தேர்தலில் அடுத்து வந்துட்டோம், ஜெயிக்க போகிறோம், அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற 3 ஸ்டெப்பாக இன்றைக்கி மீட்டிங் நடத்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப கஷ்டம், இது தோக்க போகுது, இதெல்லாம் ஜெயிக்கிறோம் நம்ம. சரி, ஜெயிச்சதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு என்ன அப்படிங்கிற ஒரு 3 கட்டமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து துரைமுருகன் கலந்துக்கிட்டார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம், ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, மினிஸ்டர்ஸு முத்துசாமி, மெய்யநாதன், எல்லாமே ரீஜியன் வைஸ் ஒவ்வொருத்தரையும் எப்படி நிறைகள் எல்லாத்தையும் கேட்டிருக்காரு. அதில் என்ன விஷயம்னா, நீங்கள் இப்போ விஜய் நடத்துகிற மீட்டிங் என்னென்னா அவங்க எல்லாத்தையும் இப்போ தான் பார்க்குறாரு. அவர் யாரையும் கூப்பிட்டு அவர் எந்த வேட்பாளர்கிட்டையும் விஜய் இந்த 25 நாளில் ஒருத்தர் கூட பேசலை. அவர் பேசுகிற ஒரே ஒரு நபர் குஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுன், சில நேரங்களில் செங்கோட்டையன், அதை தாண்டி வர யார்ட்டையும் அவர் பேசலை. பட் சிஎம் அப்படி கிடையாது. டிஎம்கேல ஒரு ஒன்றிய செயலாளர் சரியாக இல்லைன்னு நீங்கள் கேண்டிடேட்டோ மாவட்ட செயலாளரோ கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா சம்மந்தப்பட்ட அடுத்த நிமிஷம் ஒன்றிய செயலாளருக்கு ஃபோன் போயிடும். என்னையா அவனை சொல்கிறாங்க, போவே இல்லையா, என்னாச்சு, அவனுக்கு என்ன உடம்பு சரியில்லையா, அதை கேட்டு சரியாக இருக்காது பார்த்துக்க, 20 நாள் கழிச்சு எல்லாத்தையும் மாற்றி விடுவேன் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி வார்னிங் எல்லாத்தையும் பண்ணிட்டார். அதனால் இன்றைக்கி மீட்டிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஏற்கனவே அவர் பார்த்துட்டாரு, பேசிட்டார், என்னென்ன தகவல்கள் கேட்க வேண்டியதான் கேட்டார். இப்படி இன்னும் சில விஷயங்கள் என்ன காரணம், இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், அதில் உள்ள ஹடில்ஸ் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பேசியிருக்காரு. சார், இப்போ முதலமைச்சர் 2வது முறையாக கடைசி கட்டமாக கூப்பிட்டு வச்சு அந்த ஆலோசனையை வந்து இப்போது நடத்திருக்கிறாங்க அப்படின்னா என்ன மனோநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்? நம்ம மீண்டும் நம்ம ஆட்சி அமைச்சிருவோம் அப்படி ஒரு வேலை இப்போ, ஏன்னா ஏற்கனவே முன்பு நாடாளுமன்ற தேர்தலெலாம் ஒரு எச்சரிக்கை கூட விடுத்திருந்தார். இந்த மாவட்டத்தில் யாரெல்லாம் தோத்தீங்களோ அவங்க மாவட்டத்தினுடைய பதவி வந்து பறிக்கப்படும், மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்படும். எம்பி தேர்தலில் அப்போ வந்து முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த தேர்தலையும் அப்படி ஏதோ வார்னிங் எச்சரிக்கையை கொடுப்பதற்கான ஒரு சவிஞ்சையா இது வந்து பார்க்க வேண்டியது. 100% வைக்கும். இதில் ஒரு 2 விஷயம் பார்க்கணும் நம்ம. நேற்று வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட கட்சினாலும் கூட எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நிர்வாகிகளை கூட பேசிட்டாங்க. திமுக டெய்லி பண்ணிகிட்ருக்கு. இந்த விஷயத்தில் அதிமுக பெருசாக பண்ணலை. நம்ம அதை நோட் பண்ணணும். காரணம் என்னென்னா, ஒரு முக்கியமான கட்சி, எதிர்கட்சி, அது
இந்நேரம் அவர் கூப்பிட்டு நிர்வாகிகளோட பேசியிருக்கணுமா இல்லையா? ம். எதிர்க்கட்சி தலைவர் எப்படி இருந்துச்சு, சென்னையில் இந்த நம்ம ஜெயிக்கலான்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நீங்கள் அந்த நம்பிக்கை தான் அடுத்த விஷயமா நான் பார்க்குறேன். சிஎம்க்கு ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்குது, அதான் திருப்பி சொல்கிறாங்க, கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க, நிர்வாகிகள்கிட்ட பேசுகிறாங்க, டச்சில் இருக்காங்க. நீங்கள் அதிமுக அந்த விஷயத்தில் கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் தலைவர் உற்சாகமாக இருந்தால் தாங்க அடுத்த கட்டத்துக்கு வருவாங்க. ம். இப்போ நீங்களே எதையுமே இல்லை அப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன இருக்காது? ம். வெற்றி தோல்வி அப்புறம் நீங்கள் இந்த எலெக்ஷனில் தோற்றிருந்தாலும் கூட அடுத்த நாள் இருந்து அரசியல் பண்ணி ஆகணும்ல, கட்சி நடத்தி ஆகணும். சோர்ந்து போய் உட்காந்து என்ன அர்த்தம் தலைவர் லெவலில்? நீங்கள் அதெல்லாம் பார்த்து கலைஞர் மாதிரி ஆட்கள், ஜெயலலிதா மாதிரி ஆட்கள்லாம் பார்க்கணும். ஒரு பெண்ணை அவங்க பட்டு தோல்வியெல்லாம் அவங்களே தோற்று ஆனாலும் எந்திரிச்சு திருப்பி மீண்டும் ஆளுங்கட்சிக்கு வர்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கான முயற்சி என்ன இருக்கணும், மன தைரியம் எவ்வளோ வேணும். ம். இதே மாதிரி தான் சொல்லணும். இது எடப்பாடி கலைஞர் அப்படி தான் பல விஷயங்களில் தோல்வி மட்டுமே கிடையாது அவருக்கு. ஒரு கடுமையான கடைசி காலகட்டம் வரைக்கும் கடுமையான போராட்டம் அவருடைய வாழ்க்கை, அரசியல் பயணம். பட் அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஒரு மீட்டிங் நடத்தியிருக்கணும், நிர்வாகிகள்கிட்ட பேசியிருக்கணும். ப்ளஸ்ஸோ மைனஸோ அடுத்த கட்டத்துக்கு போவோம், கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம், நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லணும் அவர். நீங்கள் அப்போ தான் அந்த தொண்டர்கள் மத்தியில் தலைவரை கான்ஃபிடண்ட்டாக இருக்காரியா பார்த்தில்ல அப்படிங்கிறது எல்லாமே உள்ளார்ந்த சில விஷயங்கள். இது சைக்காலஜிக்கான சில விஷயங்களாக நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தில். ஆமாம், நீங்கள் இப்போ டிஎம்கே அப்படி கிடையாது. நீங்கள் அது இப்போ இருந்தனாலும் சரி, தோத்தாங்களா ஜெயிச்சாங்களா கட்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். மாவட்ட செயலாளர்கள் பவராக தான் இருப்பாங்க, நிர்வாகிகள் போயிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த முறை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடக்குது போது, சில இடங்களில் உள்ளடி நடந்திருக்கு, வேலை நடந்திருக்கு. தனக்கு வேண்டிய வேட்பாளர்கள் இல்லாதவங்களை பழி வாங்கிறதுக்காக சரியாக சில பேர் சில எலெக்ஷனில் ஒர்க் பண்ணலை. இதெல்லாம் பெண் டீம் பலமுறை எச்சரித்தும் கூட சில திருச்சி போன்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீப் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த தேர்தல் 9க்கு 9 கடந்த முறை இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல உங்களுக்கு. ஸோ இது அதே மாதிரி தஞ்சாவூர் டெல்டாங்கிறது எப்பயுமே பார்த்தீங்கன்னா டிஎம்கே ரொம்ப சாதகமாக இருந்தது. பட்டு இந்த தேர்தலில் அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்வர் கண்டிப்பாக சில பேர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக நான் பார்க்குறேன். நிச்சயமா சார். பனையூர் மற்றும் அண்ணா அறிவாலயத்தில் நடந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம், இது பற்றிய பின்னணி அரசியலை வந்து ரொம்ப தெளிவாக எங்கள் நேயர்களுக்கு விளக்குனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி வைக்கிறேன்.